Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடினாலே உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? நாம் யார், நமக்கு உண்டாயிருக்கிறது என்ன என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். கடந்த 2 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். இதில் முதல் பகுதியாக நீங்கள் தேவர்கள் என்பதை குறித்து கடந்த 2 வாரமாக போதித்து வருகிறேன். இந்த வாரமாக தொடர்றேன். நீங்கள் தேவர்கள். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவர்கள். பக்கத்தில் இருக்கால் ஒரு மாதிரி பார்ப்பாரு, எந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு. அதுதான் இங்கே சப்ஜெக்ட். அதுதான் இப்போ வாசித்தோம். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள பார்க்குறோம் இல்லையா? உண்மையாக புரிந்து கொள்ளணும், பைபிள்லேருந்து புரிந்து கொள்ளணும். எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் இப்படி சொன்னாங்க, எங்கள் ஊரில் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? இயேசு இந்த யூத மக்களோடு அவருக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா இவருடைய போதனைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோடனே அவங்களுக்கு இத்தனை வருஷமாக சொல்லாது, இவர் என்ன புதுசாக இப்போ வித்தியாசமாக சொல்கிறது, நாங்கள்லாம் கேட்டதெல்லாம் வேற போதனை, இது என்ன சந்தேகமாக இருக்க அப்படின்னு கல்லறியவே வந்துட்டாங்க. அதில் எது கல்லறிய வந்தாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறாரு, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்னார். வேற ஒன்றும் சொல்லலை, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, கல்லறிய வந்தாங்க. கேட்டார், எதுக்கு கல்லறிகிறீங்க? நான் செய்த எந்த நற்கிரியைக்காக என்ன கல்லறிய பார்க்குறீங்கன்றாரு. அவருக்கு சொல்கிறாங்க, நற்கிரியைக்காக உங்கள் கல்லறியில் அவ்வளோ முட்டாடல நாங்கள். நீர் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோன்னு எப்படி சொல்லலாம்? பிதா கடவுள், நீர் மனுஷன். நீர் இந்த பெத்லஹேமில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை, அப்படி வளர்ந்த ஆள். எங்கள் ஊரில் பிறந்து எங்கள் ஊரில் வளர்ந்துட்டு பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தேவ தூஷணம் சொல்லலாமா? அப்போ பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீர் தேவனாக இருக்கிறீர் என்றல்லவா அர்த்தம். பிதா தேவனாக இருக்கிறார், இப்போ நானும் தேவனாக தான் இருக்கிறேன் அப்படின்றல்லவா சொல்லி இருக்கிறீர். அப்படி சொல்லலாமா? அதுக்காக தான் கல்லெறிகிறோம், நல்ல காரியம் செஞ்சதுக்காக அல்ல, நீர் தேவன் என்று சொல்லிக் கொண்டதுனால கல்லெறிகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பதில் தான் இங்கே இயேசு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? தேவர்களாய் இருக்கிறீர்கள், 34ஆம் வசனம், என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. என்ன சொல்றாரு? சரி, நான் என்ன தேவனுக்கு சமமா சொன்னதுனால உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, அது இருக்கட்டும், உங்களையே தேவர்கள்னு சொல்லியிருக்கேன் பைபிளில் தெரியுமான்றாரு. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் மேலே ரொம்ப நம்பிக்கை, பழைய ஏற்பாட்டு மேலே ரொம்ப நம்பிக்கை, அதுலேருந்து காமிச்சா அவங்க ஒத்துக்குவாங்க. அதனால அவர் அதை காண்பிக்கிறார். 82வது சங்கீதத்தில் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று எழுதியிருக்குது. அப்படியே எழுதியிருக்கு. கர்த்தர் அப்படியே சொல்றாரு, மக்களை பார்த்து, தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றே சொல்லுகிறார். அதெல்லாம் வாஸ்து காமிச்சேன் நான். அது அப்படியே எழுதியிருக்குதே, கர்த்தரே சொல்லியிருக்காரு, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கே உங்களுக்கு கோபம் வரல? உங்களை தேவர்கள் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இன்றைக்கு என்ன தேவன் சொல்லிட்டதுனால உங்களுக்கு கோபம் வருது, உங்களையே தேவன் சொல்லியிருக்காரு அப்படின்று இவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். திருப்போம் சங்கீதம் 8க்கு திருப்போம். அங்கே 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மனுஷனை பற்றி அங்கே சங்கீதக்காரன் ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வருது. அவன் சொல்றான், உடைய கிரியைகளெல்லாம் நான் ஆராய்ச்சி பார்த்துட்டேன், எல்லாம் அற்புதமாக இருக்குது.
ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை பார்த்தா ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியுறான். ஆனால் கடைசியில் பார்த்தா உம்முடைய நினைப்பெல்லாம் அவன் மேலே தான் இருக்குது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரன். இவன் என்ன பெரிய இது, இவனை போட்டு நீர் யோசித்துட்டு இருக்கிறீரு. சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் அப்படி ஜொலிக்குது, அழகாக இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மனுஷன் பார்த்தா சாதாரணமாக இருக்கான். ஆனால் கடைசியில் பார்த்தா நீர் வேற எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லை, அவன் வேற எதை பற்றியும் பெரிய கரிசனை உள்ளவராக இருக்க மாதிரி தெரியல. இவனை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறீர். இந்த மனுஷன் இவனை பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் நீர் இவனை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறீர், நீர் இவனை விசாரிக்கிறவராக இருக்கிறீர், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் அவனை உண்டாக்கி அவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி, எல்லாம் சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை அவன் பார்க்கிறான், தெரிந்து கொள்றான். இவனுக்கு இவ்வளோ மகிமையா, இவளுக்கு இவனோ கவனமா, இவனுக்கு இவ்வளோ உயர்வா, இவ்வளோ பெரிய ஸ்தானமா, இவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி சகலவற்றையும் அவனுடைய பாதத்துக்கு எல்லாம் அவனுக்கு கீழே வச்சிருக்கிறீர், இவனை எல்லாத்துக்கு மேலேயும் வச்சிருக்கிறீர். இதில் சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்குறேன்னு சொன்னாரு. இது அநேக மொழிபெயர்ப்புகள், ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் காமிச்சிட்டேன். தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும் சற்று. ஏன்னா அந்த வார்த்தை தேவ தூதரிலும் என்ற மொழிபெயர்த்திருக்காங்களா, அந்த வார்த்தை ஒரிஜினலாக எபிரேய மொழியில் ஏலோஹிம் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. அது வந்து தேவனை குறிக்கிற வார்த்தை. இப்போ சமீபத்தில் வர மொழிபெயர்ப்புகள்லாம் அதை கரெக்ட் பண்ணி தேவன் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ மனுஷனுடைய ஸ்தானம் என்ன, அவனுடைய மகிமை என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கனம் என்ன, உயர்வு என்ன, பதவி என்ன, அந்தஸ்து என்ன, நிலை என்ன என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? மனுஷனை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாதான் நீங்க வேதத்தை புரிந்து கொண்டீர்கள்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஏமாத்திரம் அப்படின்னு. நான் ஒன்றும் கிடையாது, நான் பூச்சி புழு தூசி, நான் குப்பை, நான் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவமே இப்படி இருக்குது. நாம் நம்மை குறித்த ஒரு சரியான எண்ணத்தை முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேணும். வேத வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேணும். சரி, நம்மை தேவர்கள் என்று வேத வசனம் அழைக்கிறது. நம்முடைய தேவர்கள் என்று தேவனை அழைச்சிட்டார். தேவனை சொல்றார், நீங்கள் தேவர்கள் என்று. அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கு, வேத வசனம் தவறாததா இருக்காரு. போய் அங்கேயா சொல்லணும்? எத்தனை இடத்துல சொல்லியிருக்கலாம் வேத வசனம் தவறாததா இருக்குன்றத. அந்த இடத்துல சொல்லியிருக்கு. வேத வசனத்தில் சொல்லியிருந்தா அது தவறாது, அது பிழை எதுவும் இருக்காது, அதில் தப்பு எதுவும் இருக்காதுங்கிறத எங்க கொண்டு சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இடத்துல போயிட்டு வேத வசனம் தவறாததா இருக்குன்றது. ஏன்னா அதில் மிஸ்டேக்கே இருக்காதுன்னு இருக்குது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்கள் என்பதில் மிஸ்டேக்கே இருக்க முடியாது. ஏனென்றால் வேத வசனம் தவறாததாய் இருக்கிறது. இருக்கீங்களா? இப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சி பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். இப்போ ஏன் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு போறேன்னு சொன்னா, சங்கீதம் 8 வாஸ்தவம் இல்லையா? மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீர் அவனை தேவதூதனும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினீர் என்று சொல்லி இருக்கிறது. மனு வர்க்கத்தை குறித்து பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். மனு வர்க்கத்தை பற்றி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மனுஷனாய் வந்த கிறிஸ்துவையும் குறித்து அவர் சொல்லுகிறார். குறிப்பாக 2 பேருக்கு அது அப்ளை ஆகுது. சங்கீதம் 8 சொல்லி இருக்கிறத எபிரேயர் 2 வாஸ்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அதை இயேசுவுக்கு அப்ளை பண்றாரு. ஏன்னா இயேசுவும் மனிதனா உலகத்துக்கு வந்தார் இல்லையா? அவரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றாரு, அவரை தேவதூதனும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினீர் என்று சொல்றாரு. பாருங்க 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. உலகத்தையும் சரி, இனி வரும் உலகத்தையும் சரி, எதையுமே தூதர்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தவில்லை. தூதர்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை தேவன் கொடுக்கவில்லை. இதான் நான் சொல்லிட்டு வரேன். தூதர்கள் பணிவிடை ஆவிகள். அவர்கள் நமக்கு ஒரு சர்வன்ட் மாதிரி தான். தூதர்களை விட நம்ம பெரிய ஆட்கள். அதைத்தான் இங்க சொல்றாரு, தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை எல்லாத்தையும். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, அதாவது சங்கீதக்காரனை பற்றி குறிப்பிடுறாரு அவர். ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன் என்று சொன்னான். பாருங்க, இந்த இடத்துல இயேசுவை குறித்து பேசுகிறார். இயேசுவை குறித்து பேசும்போது அவர் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர், உயர்ந்தவர் என்பதை எடுத்து காட்டுறதுக்காக இங்க சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அது மேற்கோள் காட்டுகிறார். என்னத்தை மேற்கோள் காட்டுகிறார்? சங்கீதம் 8 மேற்கோள் காட்டி
மனுஷனை குறித்து பொதுவாக சொல்லப்பட்டது மனுஷனாய் வந்த கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் என்பதை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். இதில் ஒரு காரியத்தை நீ கவனிக்க வேண்டும். அதாவது என்னன்னா, இயேசு ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்த ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறார் நமக்கு முன்பாக. அவர் மட்டும் வரலன்னு வைங்க, நாம் மனுஷன் எப்படி இருக்குன்றதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த ஆதாம் பாவத்தில் விழுந்த நாளிலிருந்து ஒரிஜினலாக மனுஷன் உண்டாக்கப்பட்டப்போ என்ன நிலையில் எந்த மகிமையோடு உண்டாக்கப்பட்டாலும் அந்த மகிமை போயிடுச்சு. அது இல்லை. இப்போ பாவக்கரை அவனை மாற்றி விட்டது. அவன் இப்போ பெரியவனாக இருக்கவன் இப்போ சிறியவன் ஆயிட்டான். ஆண்டு கொள்ள வேண்டியவன் இப்போ அடிமையாக இருக்கிறான் நிறைய காரியங்களுக்கு. அப்படி மாறிட்டான் மனுஷன். இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்கும்போது இதான் மனுஷன் நினைக்கக்கூடாது. இது இல்லை நீங்கள் பார்க்குறாள் இல்லை மனுஷன். இன்றைக்கு நம்ம மனுஷனை பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆதாமை பார்க்கணும். ஆதாம கர்த்தர் எப்படி உண்டாக்குனார், அவனுக்கு எப்படிப்பட்ட கனத்தையும் மகிமையும் கொடுத்தார், அவனை எந்த விதத்தில் உண்டாக்குனார், அதை பார்க்கறதுக்கு இன்னைக்கு முடியவே முடியாது. ஏன்னா ஆதாம் போய் சேர்ந்தாச்சு. ஆதாமுக்கு பிறகு எல்லாம் பாவத்து நிமித்தமாக கடவுள் விட்டு இன்னும் தூரமாக போய் அழிந்து போய் இப்போ இருக்கிற மனுஷன் அந்த ஒரிஜினல் கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஒரிஜினலாக அவன் எப்படி இருந்தான்றதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமாயிடுச்சு. ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஒரிஜினல் கண்டிஷனை மறந்து போச்சு. ஒரிஜினல் நிலை என்னங்கிறத மறந்து போயிட்டோம். அதை நம்ம கண்டதும் இல்லை. இன்னும் கேட்டால் நான் சொல்லுகிறேன், அதை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்போ பிரசங்கம் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆதாம் எப்படி இருந்தான், இப்படி தான் கடவுள் மனுஷனை உண்டாக்குனார்னு. இப்போ இருக்கிற மனுஷன் கொஞ்சம் அளவு கூட அந்த மாதிரி இல்லை. அந்த மனுஷனுக்கு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவு கூட இல்லை. ஆகவே தான் கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். ஏன் கிறிஸ்து பிறந்தார்? ஏன் கிறிஸ்து பிறந்தார்ன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒரு காரணம் என்ன, மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் உண்டாக்கி இருக்கிறார், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கனமும் மரியாதையும் மகிமையும் என்ன என்பதை இந்த பூமியில வாழ்ந்து காட்டி எடுத்து காட்டும்படியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசு அனுப்பினார். இவர் தான் பாவமற்றவராக பிறக்கிறார். இவர் மட்டும்தான் அப்படி வாழ்ந்து காட்ட முடியும். இவர் மட்டும்தான் அப்படி இருந்து காட்ட முடியும். மனுஷன் இதை பார்க்கணும். இதை பார்த்துட்டு இதுதான் மனுஷன்னா இதுதான், இதைத்தான் கடவுள் உண்டாக்குனார். இப்ப நம்ம பார்க்கிற உலகத்தில் பார்க்கிற மனுஷர் அந்த மாதிரி மனுஷர் அல்ல. இயேசுவில பார்க்கிறோமே அந்த மனுஷனை தான் கடவுள் உண்டாக்கினார் என்பதை எல்லாரும் காணும்படியாக ஒரு சாம்பிளாக தான் பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசுவை தேவன் அனுப்பி வைத்தார். அது ஒரு காரணம். பல காரணங்களிலே ஒரு முக்கிய காரணம். அவர் வரலன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது, தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இயேசு ஒரு சரியான ஒரு உதாரணமாய் அவர் இருக்கிறார். எப்படி மனுஷன் இருக்க வேண்டும் என்கிறதுக்கு உதாரணமாய் இருக்கிறார். அவரை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பார்க்கும்போது பார்த்தா விசுவாசம் தான். அவர் விசுவாசத்தில் வாழுகிறார். மீன் எப்படி தண்ணியில் வாழுதோ, தண்ணியை விட்டு வெளியே எடுத்துட்டா மீன் செத்து போகுது இல்லையா, அதுபோல இவருடைய உயிர் மூச்சே விசுவாசமாக இருக்கிறது. ஒரு விசுவாச மனுஷன். அவருடைய தைரியத்தை பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க, அவருடைய பயமற்ற தன்மையை பாருங்க, அவருடைய தயவை பாருங்க, அவருடைய காருண்யத்தை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் சொன்னா இதுதான் மனுஷன், இப்படிதான் இருக்கணும். மனுஷன் பயமற்றவனா இருக்கணும், விசுவாசம் உள்ளவனா இருக்கணும், எல்லாம் என்னால முடியும்னு சொல்லக்கூடியவனா இருக்கணும், நம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக அவன் இருக்க வேண்டும். இதுதான் மனுஷன். இந்த மனுஷனை பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? பிசாசின் மீது பூரண அதிகாரம் உடையவராக இருந்தார். பிசாசை பார்த்து எல்லாம் பயப்படுறான் பாருங்க. இவர் போன்றாரு. பிசாசெல்லாம் இவர் வரும்போது நடுங்குது. ஹலோ, இயேசு தூரத்தில் வரும்போது ஏன் சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீரு, எங்க நேரங்காலம் வர்றதுக்கு முன்னால எங்களை துரத்துறீரா, எங்க ஊருக்கு ஏன் வந்தீர்ன்ற மாதிரி இவரை கண்டாலே பிசாசெல்லாம் நடுங்குது. அதுதான் மனுஷன். இதான் மனுஷன். இது வெறும் இயேசு அல்ல, ஒவ்வொரு மனுஷனும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். எல்லா மனுஷனுமே பிசாசின் மீது ஒரு அதிகாரியாக, பிசாசின் மீது ஆளுகை உள்ளவர்களாக, பிசாசின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக தான் மனுஷர்களை உண்டாக்கி இருக்கிறார். பிசாசின் மீது மட்டுமல்ல, இருக்கிற எல்லாவற்றின் மீதும். காற்றையும் கடலையும் பாற்ற அதற்றார் பாருங்க. அவங்க சொல்றாங்க, வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹி? இவர் எப்படிப்பட்ட மனுஷன், எங்க இருந்தே வந்தார் இவர்? மனுஷர்லாம் பார்த்துருக்கிறான், ஆனால் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கலையே. காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியா இருந்தார், அதுவும் சொல்ற பேச்சு கேட்குது, அமைதியா இருக்குது. இவர் எப்படிப்பட்ட மனுஷன்? நாம சொல்றோம் அவர் தேவகுமாரன்யா, அவர் வானத்திலிருந்து வந்தார், அதனால எப்படி இருக்காரு. உண்மைதான், அவர் வானத்திலிருந்து வந்தாரெல்லாம் உண்மைதான். ஆனால் மனுஷனா வந்தாரு. எல்லா மனுஷனும் எப்படி இருக்க வேண்டும் என்கிறத
காட்டுகிறார். எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை காட்டுறார். We must rule over our circumstances. நம்முடைய காற்றுகள், நம்முடைய அலைகள், நம்முடைய கொந்தளிப்புகள் மத்தியில் நின்று அமைதலா இரு என்று சொல்லி அதை ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் காண்பிக்கிறார். இதான் இயேசு. அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ரொம்ப முக்கியம். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய பிரசங்க சொல்றாரு, 200 முறை முழங்கால் படிட்டு வாசித்தாராங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுடைய வேல்யூ அதுதான். ஏனென்றால் அங்கே என்னை நான் காண வேண்டும். என்னை எப்படி காண முடியும்? இயேசுவிலே என்னை காண வேண்டும். இயேசு யார் என்பதை பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நான் யார் என்பது அப்பதான் எனக்கு விளங்குகிறது. என்னுடைய தாழ்வான எண்ணங்கள், என்னை குறித்த தாழ்வான எண்ணங்கள், நான் ஒன்றும் இல்லை, குப்பை, தூசி, புழுது. கிறிஸ்தவங்க மத்தியில் பாருங்க, இதுதான் இருக்குது நிறையா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இதுதான் இருக்குது. இது குத்துனா இன்னும் கொஞ்சம் குத்துட்டோம், நல்லா அது விடுற வரைக்கும் குத்துட்டோம். இதுதான் நிறைய இருக்குது பாருங்க. ஏன்னா இது சொன்னா நல்ல ஆளு, இது இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா கெட்டவன் ஆயிடணும். நம்ம இதை விரும்புறாங்க ஜனங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் நத்திங், இப்படிதான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. ஆனா இயேசு வந்து நீங்க நத்திங்கிறத காமிக்கிறதுக்கு வரல, நீங்க சம்திங்ன்றதை காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் நீங்கள் பயமின்றி வாழ வேண்டும். பிசாசை ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் சூழ்நிலைகள் மீது ஆளுகையை செய்ய வேண்டும். அதிகாரம் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று காண்பிக்கிறதுக்காக நீங்கள் யார் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டும்படியாக தான் மனிதனாக வந்தார். நான் யார்? நான் ஒரு குட்டி கடவுள். இந்த உலகத்தில் கடவுள் எப்படி எல்லாவற்றையும் ஆளுகிறாரோ அதுபோல ஆளும்படியாக அவரை போலவே உண்டாக்கப்பட்டேன். எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்துக்கு கீழே அவர் வைத்திருக்கிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை அவர் முடிசூட்டி இருக்கிறார். யோசித்து பார்க்குறீங்களா? தலை குனிஞ்சிக்கிட்டே வந்தவங்க கூட நிமிந்துக்கிட்டு போவீங்க. இப்போ நிறைய பேர் பிரச்சனை அதுதான். அவங்களுக்கு வந்து நிமிரவே முடியல. ஏன்னா சொல்லி 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 மட்டம் தட்டி வைக்கிறது தான் வேலை மற்றவங்களுக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பெரியதா? ஆமா, நான் பெரிய இதுதான். பெரிய இதுன்னு தான் வேதம் சொல்லுது. நான் ஒரு குட்டி கடவுள்னு சொல்லுது. கடவுள் குட்டி போட்டிருக்காரு, நான் தான் அந்த குட்டி. கடவுள் எப்படி அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறாரோ அதுபோல அதிகாரம் உள்ளவனாக இருக்கும்படியாக என்னை உண்டாக்கி இருக்கிறார். இது புரியாம இருக்கு நிறைய பேருக்கு. இதை புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நாம் அந்த நிலைக்கு எழும்ப ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன அப்படி உண்டாக்கி இருக்காருன்னா மனுஷன் ஏன் அப்படி இருக்கிறான்? ஏன் அப்படி இருக்கிறாருன்னா கோயிலில் நடக்கிற பிரசங்கத்தினால தான் அப்படி இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான்னா அவனை திட்டி 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 அவனை வைன்னு போட்டு அவனை வஞ்சி என்னென்னமோ பண்ணி அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கி அவன் வெளியில் போகும்போது நம்ம ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போகிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்புறம் அவன் ஏன் அப்படி இருக்கான்னா அப்படிதான் இருப்பான் அவன். ஏன்னா அவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, நீ ஒன்றும் கிடையாது, நீ என்ன பெரியதுன்னு நினச்சிட்டு இருக்கிற. இப்படியே சொல்லி சொல்லி ஆக்கி வச்சிருக்கிறோம். அதனால நான் இப்போ சொல்லி சொல்லி வேற விதமாக ஆக்குறதுக்காக இறங்கி இருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வாரங்கள் வந்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது நம்முடைய தலைகளை நிமிர்த்துகிறவர் அவர் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், வெட்கி குனிந்திருக்கிற தலைகள் நிமிர்த்தப்பட வேண்டும். உங்களை குறித்த ஒரு ஹெல்த்தி ப்ரைடு, ஒரு ஆரோக்கியமான ஒரு பெருமை, ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை குறித்த ஒரு சரியான எண்ணம் உண்டாக வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த எண்ணம் உண்டாகுதோ அந்த அளவுக்கு நீங்க தேவன் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அதன்படி வாழ ஆரம்பிக்கிறீர்கள். இருக்கீங்களா? சரி பாருங்க, அவர் அப்படி வாழ்ந்து காமிச்சார். இயேசுவை பார்க்கும்போது மனுஷனை பார்க்குறோம், தேவன் உண்டாக்குன மனுஷனை, ரியல் மேன் எப்படி இருக்கணும் மனுஷன்னா அங்கதான் பார்க்குறோம். வேற யார்ட்டையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா மற்ற எல்லாம் பாவத்தில் அடிபட்டு பாவத்தில் கரைப்பட்டு மனுஷனா இருக்க முடியாம இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் பாவத்தில் பிறக்காம கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். பாவ கரை இவரை சீண்டவில்லை. அதனால இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு, முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறார். இவரை பார்த்தா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.